ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். காசாவின் ரஃபாவில் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல் பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளது. உணவு, குடிநீர், மருந்து பொருட்கள் இன்றி வாடும் மக்களின் எண்ணிக்கை அங்கு கூடி வருகிறது. என்று முடியும் எங்கள் துயரப் பயணம். இதுவே காசாவில் தவிக்கும் அப்பாவி மக்களின் தற்போதைய கேள்வி. எங்கிருந்து எப்போது குண்டு தாக்கும் என்ற அச்சம். எப்போது எங்கு தங்கப் போகிறோம் என தெரியா நிலை. உரியவை ஏதுமில்லாது நாடோடியாக தெரியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு சண்டை தொடங்கிய போது ரஃபாவுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டார்கள். ஆனால் தற்போது அங்கிருந்தும் வெளியேறுமாறு துண்டறிக்கைகளை வான்வழியாக வீசியும் சமூக வலைத்தளங்களில் பதிவுகளை இட்டும் இஸ்ரேல் ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. பெரும்பாலும் ரஃபாவின் கிழக்கு பகுதியில் உள்ள மக்கள் அல் மவாசி எனும் குறுகிய கடலோர பகுதிக்கு செல்லுமாறு கூறுகிறது ராணுவம். அங்குதான் மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ஹமாஸிற்கு எதிராக தங்கள் தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. ரஃபாவில் ஹமாஸ் படையினருடன் இஸ்ரேல் தரைப்படையினர் பல இடங்களில் சண்டையிடும் நிலை ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹமாஸ் பிணை கைதிகளை விடுவித்தால் உடனடியாக சண்டையை நிறுத்த இஸ்ரேல் தயாராக உள்ளதாக அமெரிக்க அதிபர் பைடன் தெரிவித்துள்ளார். இதனிடையே காசாவின் தெற்கு பகுதியில் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகள் தொடரும் பட்சத்தில் பாலஸ்தீனிய மக்களுக்கு பாதுகாப்பான இடம் என்ற ஒன்று இல்லாமலேயே போகும் என உதவிகளை வழங்கி வரும் தொண்டு நிறுவனங்கள் கவலை தெரிவித்துள்ளன. ரஃபா மீதான தாக்குதல் விரும்பத்தகாத ஒன்று என கூறும் பிரிட்டன் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்தப் போவதில்லை எனவும் கூறியுள்ளது. ரஃபாவில் உள்ள குவைத் மருத்துவமனையை பாதுகாக்க சர்வதேச சமூகம் உதவ வேண்டும் என அம்மருத்துவமனையின் தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ரஃபா பகுதியில் நிலைமை கவலைக்கிடமாக உள்ள நிலையில் காயமடைந்தோரை மருந்திட்டு காக்க உள்ள ஒரே இடம் இதுதான் என்பது மருத்துவமனை தலைவரின் கூற்றாக உள்ளது. அல்மவாசி பகுதிக்கு செல்லுமாறு மக்களை இஸ்ரேல் அறிவுறுத்தி வரும் நிலையில் அங்கு வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லை என்றும் பாலஸ்தீன மக்களுக்கான ஐநா முகமை தெரிவித்துள்ளது. எவ்வித உட்கட்டமைப்பு வசதியும் இல்லாத நிலையில் மக்களின் நிலைமை மேலும் மோசமடையும் என்பதே அவ்வமைப்பின் கவலையாக உள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7 தொடங்கிய மோதலும் முடிவுக்கு வந்தவாடில்லை. இருப்பிடம் விட்டு வாடி வதங்கி புகலிடம் தேடி அலையும் மக்கள் சுதந்திர காற்றை சுவாசித்தபடி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் நாள் எது? இது இப்போதைக்கு விடை தெரியா கேள்விதான். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.